நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடமாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால ஒரு 4 காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், அவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இரண்டாவது, கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம். நல்ல ஒரு பாதுகாப்பை இந்த வருஷத்துல கொடுக்க போகிறார். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் போகையிலும் வருகையிலும் நல்ல ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு ஆண்டவர் இந்த பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு நல்ல ஒரு பாடி கார்டு, அந்த எஸ்கார்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாவல கூட நம்பலாமோ நம்ப முடியாத நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஆண்டவரே நமக்கு பாதுகாவலராக வருகிறார். அப்படின்னா நீங்க விசேஷித்தப்படா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்படி வராராம்? ஆமா, நல்ல ஒரு பாடி கார்டா வருகிறாராம். சந்தோஷமா இருக்கா இல்லைங்களா? இந்த வருடத்துல அவர் உங்களுக்கு நல்ல ஒரு பாடி கார்டா வரப்போகிறார். அப்படின்னா உங்களை நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல உங்களை எண்ணி வைத்து அலங்கரிக்க போகிறார். மூன்றாவது காரியமாக, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். எதிரே சொல்லுவோமா? அப்பம்னா அந்த உலகத்துக்குள்ள சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. அந்த ஆவிக்குரிய அந்த மன்னா உங்களுக்கு தருவார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தார். கொஞ்சம் சொல்லுவோமா? அதே போல உங்களுக்கு இந்த வருடத்துல ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவிக்குரிய வசனங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, எப்பொழுதெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் உடனே உங்களுக்கு வசனத்தை கொடுத்து உங்களை ஆட்சி தேர்ந்து போகிறார். அடுத்தபடியாக, அவன் கண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமா எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு ஐயோ வேத வாசிக்க முடியல, என்னால கொஞ்சம் ஜெபிச்சாலே எனக்கு முடியல அப்படிங்கிற ஒரு நிலையில வராது. இந்த ஆண்டுல நல்ல வேத வாசிக்க போறீங்க, நல்ல ஜெபிக்க போறீங்க. என்ன சொல்றோமா? வேணுங்கிறது மட்டும் கவனமா கேளுங்க. நல்ல வேதம் வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். நான் பாருங்க, இவருக்கு நாங்க 2 மணிக்கு நான் தூங்க போனேன். அந்த வீக்கி சுரண்ட பகுதி பக்கத்துல ஒரு இரவு ஜெபம், அந்த ஸ்கூல்ல ஒரு இரவு ஜெபம் மாசந்தோறும் நடக்கும். அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு நான் படுக்கைக்கு போகும்போது நான் 2 மணிக்கு தான் நான் படுக்கைக்கு நான் போனேன். என்னுடைய பையன் எத்தனை மணிக்கு போனான்னு தெரியல, 2 மணிக்கு தாண்டி தான். அவன் 3 மணிக்கு போனானா எத்தனை மணிக்கு தெரியல. அவன் பைபிள் படிச்சுட்டு இருந்தான். 2 மணிக்கு படுக்கைக்கு போயிட்டேன். 4 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டோம் குடும்ப ஜெபத்துக்கு. ஏன்னா ஓடி வரும். அது பிறகு உடனே புறப்பட்டு அதுக்கு பிறகு ஓடி வரோம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஓடி வந்துருக்கு. பிரயாணம் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பிரயாணம். அதில் ஒரு ரயில்வே கட்டு இருந்தது, அதில் கொஞ்சம் நேரம் தாமதம் ஆயிடுச்சு. சரி போகட்டும். அப்போ 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம். அடுத்து சிவகாசிக்கு போவோம். இதை முடிச்சு சிவகாசிக்கு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மதுரையிலே இரவு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஜலஜே சொல்லுவோமா? வசனத்தை கொடுத்தா தான் ஓட முடியும். அப்போ நல்ல ஜெபாவி ஊற்றினா தான் ஓட முடியும். தொடர்ந்து ப்ரோக்ராம். அடுத்து 3 நாட்கள் பையனுக்கு 3 நாட்கள் ப்ரோக்ராம் இருக்கு. அடுத்து உடுமலைப்பேட்டை 3 நாள் முடிஞ்சது. பொங்கலுக்கு 3 நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சு அடுத்த 2 நாள் உடுமலைப்பேட்டை இருக்கு. இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆக பிள்ளைகளே, இந்த ஆண்டு வசனத்தை கொடுத்தா தானே ஓட முடியும். நல்ல ஜெபம் பண்ணா தானே ஓட முடியும். இல்லைனாங்க வர முடியுமா? வரும்போது ஏதாவது சின்ன ஒரு குறுக்கில் ஏதாவது ஒரு நாயை வந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ வர முடியாது. அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறார். நீங்க நல்ல உலகத்திலேயும் நல்ல வேலையில பயம்னா வேலை செஞ்சு கொண்டே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தான் ஒரு சர்டிபிகேட் வந்துச்சு. டிஎஸ் கப்பல்ல வேலை செஞ்சு கொண்டே தான் அவன் படிக்கவும் செய்தான், ஊழியத்தை செய்யணும். சம்பாதிச்சு கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டு படிப்பையும் தொடருதுதான். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் நிலையில சொல்லுவோமா? உங்களால் முடியுமா? முடியாதா? நம்ம உட்கார்ந்து நேரத்தை போகக்கூடாது. அதனுடைய பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கை நமக்கு 70 வயசு அல்லது 80 வயசு இல்லை 100 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 100 வயசுனா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். 80னா கொஞ்சம் திருப்தி இருக்கிறது, அப்படிதானே? 100 வயசு போதுமா எல்லாருக்கும்? 100 வயசு போதுமா? சத்தமே கேட்கல. 100 வயசு போதுமா? சொல்லுங்க. போதுமா உங்களுக்கு?
போதுமா? எப்பா இப்ப எனக்கெல்லாம் ஆண்டவரே எனக்கு இந்த வயசுல போதும் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு இருக்கு. உட்கார்னா எந்திக்கணும், கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சஞ்சலம் தான். ஆனா பலவீனத்துல பலன் தர போறாரு. 100 வயசு வாழணும் எனக்கு ஆசைதான் இருக்கு. கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 100 என்ன 100 தாண்டி கொடுத்தாலும் ஓடத்தான் செய்ய போறோம். சந்தோஷமா தான் இருக்கும். பிள்ளைகளெல்லாம் பார்க்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா கொஞ்சம் கஷ்டப்படணும் சரீரத்துல. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 100 வயசு வாழ்ந்தா நல்லா இருக்கும். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்களேன். விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஏப்பா இப்ப உண்மையிலே விரும்புறீங்க, சரி போகட்டும். முதலாவது காரியம், உயர்ந்த இடங்கள்ல நீங்க வாசம் பண்ணணும்னா யார் உயர்ந்த இடங்கள்ல வாசம் பண்ண முடியும்? சின்ன சின்ன ஒரு நிபந்தனை தான். ஏசாயா 33ல 15ல இருந்து 17 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதியாய் நடக்கும். என்ன செய்யணும்? அது என்ன நீதியா நடக்கிறதுனா என்ன? எப்படி அது நடக்க முடியும்? அப்படின்னா வசனத்தின்படி நம்ம நடக்கணும், அல்லது விசுவாசித்து நடக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தை நடந்தார், அது அவருக்கு நீதியாக. அப்படின்னா ஆண்டவர் சொன்ன காரியம் வாழ்க்கையில நடக்கும். எனக்கு பாதுகாவலா நீங்க வருவீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஊழியக்காரனை கொண்டு நீங்க பேசிருக்கீங்க, வசனத்தை சொன்னீங்க, எனக்கு நீங்க பாதுகாவலரா வருவீங்க. அந்த விசுவாசத்தோடு நடந்து போகணும், ஓடணும், உட்காரணும், எல்லாத்தையும் செய்யணும். அல்லேலூயா. அடுத்து செம்மையானவர்களை பேசணும். செம்மையானவர்களை பேசணும்னா, ஏக்கா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்பு இருக்கு? எங்க வீட்லயா எப்போ போல எங்களுக்கு அந்த அந்த கூட்டு தான், என்ன காய்கறி தான் இருக்கும். எங்க வீட்டுல சிக்கன் வச்சிருக்கணும், வந்து சாப்பிட வாங்கலேன். சாப்பிட கூப்பிடுங்களா தெரியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்திருக்கிறேன், ஒரு நாள் என்ன சாப்பிட யாருமே கூப்பிட்டது இல்லை. பாஸ்டர் வீட்டுல தான் போய் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன், ஒருத்தர் கூட கூப்பிடல. மற்ற இடங்கள் போகணும்னா எத்தனை பேரும் கூப்பிட்டு இருக்கிறாங்க, உங்களை யாருமே கூப்பிட மாட்டேங்கிறீங்க. அப்படித்தானே? கூப்பிடவே மாட்டேங்கிறீங்களா? கூப்பிட்டா நான் வந்திருப்பேன். ஐயோ எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? நாங்க 4 பேர் வந்திருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம், சரிங்களா? சரி, என்ன இருந்தாலும் நாங்க சாப்பிட்டுட்டு போவோம். அதனால சும்மா கஞ்சி கொடுத்தா கூட நமக்கு அதான் இருக்கு, ஒரு துவையல் இருக்கு அப்படின்னாலும் சாப்பிட்டு போவோம். ஆனா கூப்பிட மாட்டேங்கிறீங்க. மற்ற ஊழியக்காரங்களாம் கூப்பிடுவீங்களான்னு தெரியல. சரி, எப்படி தெரியல, சரி போகட்டும், உங்களுக்கு நேரம் இல்லை. அப்படிதானே? சரி, கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்ல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் சரி இவங்க சொல்லாம நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்லிட்டேன், அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமான வந்தா யார் வீட்லயா வந்து சாப்பிட்டு போறேன். ஜல்லிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, செம்மையான பேசுறா, இப்படி பேசக்கூடாது. சாப்பாடு கொடுத்து அதை கொடுத்து அப்படி இல்லை, வசனங்களை சொல்லணும். ஜீவப்பம், அதனால வசனத்தை சொல்லணும். இல்லைன்னா வாய் திறந்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட வசனத்தை சொல்ல முடியும்னா சொல்லி பாருங்க. இப்போ ஒரு டிராமா கூட, இந்த ஸ்கிரிப்ட் கூட போட்டாங்க, அந்த மாதிரி அந்த ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு நாடகம், அதை போட்டு நல்லா அருமையா நடிச்சு காட்டிச்சாங்க. நம்ம வாழ்க்கையில இப்படி அந்த பாடல் பாடுனா கூட அவங்க கேட்க. இப்போ பையன்லாம் அந்த டிவிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஹிந்துஸ் தான். கேரளாவில் இருக்கிறவங்க, இந்தியில மற்ற தேசத்துல அந்த மற்ற இது மாநிலங்கள் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. இவன் என்ன செய்வான், அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பாடல் பாட ஆரம்பிச்சிருவான். முதல்ல டேய் என்னடா இப்படி போட்டு சனியும் பிடிச்சவனே இப்படி போட்டு கத்துக்கிட்டு கிடக்கடா அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவங்களுக்கு அந்த இவன் பாடிக்கிட்டு இருக்கும் போது இந்த வேலைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அவனுக்கு ஏதோ ஒரு டல்லா இருக்கு, திடீர்னு யாராவது வந்து அவனை திட்டு வாங்க வைப்பாங்க கூட இருக்கிறவங்கள. அவன் அவனுக்கு டேய் என்னடா நீ பாடிக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சுடா, என்னடா இப்போ பாடுறா அப்படின்ட்டு. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு பிடிக்காத ரொம்ப சத்தமா நான் பாடணும்னா உங்களுக்கு ஏடா பாடி தொலைடா அப்படின்ட்டு. உண்மை அப்புறம் நான் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன்டா பாடி தொலைடா. உடனே வந்து அங்க ஆரம்பிச்சதுல இருந்து பாடிக்கிட்டே இருப்பானா. கர்த்தருக்கு சொல்லுங்க, ஜல்லிலே சொல்லுமா? அந்த பாடிக்கிட்டே இருக்க ஆண்களும் உண்டு, வாலிப பிள்ளை, பெண்களும் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க. கேரளாவில் இருக்கிற பிள்ளைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க, உடனே அண்ணா அண்ணான்னு ஓடி வந்து, தம்பி தம்பின்னு ஓடி வந்து, அவனோட வயசு கூட்டவங்களும் தான் அந்த மாதிரி இருந்தாங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமா அவன்கிட்ட நல்லா பழகி, அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல எத்தனையோ ஆபத்துகள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி கீழே விழுந்து, அந்த மிஷின் சம்மந்தப்பட்டது இல்லையா, சில காரியங்கள்லாம் விழுந்து எத்தனையோ பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துலலாம் ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார். சொல்லுவோமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு இந்த செம்மையானவர்களை பாடல் மூலமா சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு நாடகம் மூலமா அறிவிக்கலாம், அல்லது தெரிஞ்சா வசனத்தை சொல்லி
அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்க செம்மையானவர்களை நீங்க பேச பழகணும் அப்படின்னா இருதயத்தின் நிறைவினால் வசனம் தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். பாடம் நல்லா பாடுவீங்க. எங்கேயாவது அப்படி பாடி பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து மூன்றாவது காரியமாக, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண் செய்வதால் வரக்கூடிய அந்த ஆதாயத்தை நீங்க என்ன செய்யணும்? வெறுக்கணும். யாரையாவது அந்த கஷ்டப்படுத்தி, ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடுக்கண் செய்வதுன்னா, ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு பேஷண்ட் வந்து கேட்பாங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆனா கலெக்டரா இருக்கிறேன். அப்பா அவர் வந்துட்டாண்டா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இல்லானாலும் கூட ஐயோ செக் பண்ணி அந்த செக்கப் இந்த செக்கப், ஏன்னா கலெக்டர் வந்தா அவன்கிட்ட என்ன இருக்கும்? டப்பு இருக்கும், பணம் இருக்கும், அப்படிதானே? உடனே அவன் அந்த இடுக்கல் செய்வதால் வரக்கூடிய ஆதாயம், அப்ப அவன் கிடைச்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அவன் சொல்லிடு வாயை குணத்தி அவன் வந்தவன் நல்லா வந்திருக்கான். இந்த செக்கப் பண்ண அந்த பயத்திலே அவனுக்கு ஏதாவது வந்திருக்கும், பணத்தை கறந்துருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நிறைய நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம், சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த ஆதாயத்தை நம்ம என்ன செய்யணுமா? வெறுக்கணும். ஜல்லிலே சொல்லுமா? வெறுக்கணும், அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி இப்ப எங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இப்ப எங்களுக்கு ஸ்கூல் இருந்தது, நல்ல வருமானம் இருந்துச்சு. ஆனா எனக்கு அட்மிஷன் போட்டா அந்த நாட்கள் அங்கே இங்கிலீஷ் மீடியத்துலலாம் அட்மிஷன் போட்டா ஏகப்பட்ட அமௌண்ட்டை சம்பாதிக்கலாம். நான் அட்மிஷன் ஃபீஸே வெறும் 500 ரூபா தான் வச்சிருந்தேன். ஜல்லிலே சொல்லுவோமா? ஏன் 500 ரூபானா, அங்கே நிறைய பொருட்கள் தேவை இருக்கு, டெஸ்க்கு, பெஞ்சு, மெயின்டெனன்ஸு, அதை வச்சு தான் ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா தான் அட்மிஷன் ஃபீஸு. அது ரொம்ப குறைவு தான். அவங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் சேர் வாங்கி கொடுத்தேன். அதை உட்கார்ந்தா நல்ல வசதியாக இருக்கும். ஏன்னா பெஞ்சு இருந்துச்சு, அது கொஞ்சம் தான், மற்றபடி எல்லாரும் சேர்ந்த வசதியாக உட்காரக்கூடிய அளவு. அதற்கான வேன் அது மாதிரி ரொம்ப 120 ரூபாய் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ், அவ்வளோ மந்த்லி ஃபீஸ் இவ்வளோதான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 500க்கு மேலே பிள்ளைகள் இருந்தாங்க. கர்த்தர் நல்லவர். அந்த வருமானமே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. 2 கார் வாங்குறதுக்கு உதவி செஞ்சார், எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அதிகமாக சம்பாதித்தவங்க பில்டிங் மேல பில்டிங் கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த ஆதாயம் நமக்கு தேவையில்லை. அதோடு மட்டுமல்ல, எதற்காக அப்படின்னா, அந்த பணத்தை கொண்டு நாம் ஊழியம் செய்வதற்காக தான் அந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்தி, அந்த காரியத்துக்காக அங்கே கிராமமாக நாங்கள் போய் ஊழியத்தை செய்வதற்கு. அதோடு மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஒருத்தரை ட்ரைனிங் பண்ணி அந்த பணத்தையும் அந்த கார் வசதி என்ன இருக்கோ அத்தனை விட்டு தமிழ்நாட்டுக்கு வர சொன்னாரு. அப்படியே விட்டுட்டு வந்தோம். ஜல்லிலே சொல்லுவோமா? லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, அது குப்பை என்று நான் எண்ணி அதை விட்டுட்டு அப்படியே நான் வந்தேன். சரி, இங்க வந்தா அங்கே நாங்கள் ஒரு சொக்கப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். 1000 ரூபாய் வாடகை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், திரும்ப நான் நினைவுபடுத்துறேன். 1000 ரூபாய் அந்த வாடகை கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் 5, நாங்கள் 5 பேர் குடும்பத்தில் 3 பிள்ளைகள், கணவன் மனைவி. அவங்க சாப்பாடு, அந்த பிள்ளைகளோட படிப்பு செலவு, இவங்களுக்குலாம் என்ன வேணும்? என் மனைவி ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூலில் போய் ஒரு அந்த அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு வருவாங்க. நான் அந்த சபையில் சுவிசேஷகராக இருந்ததுனால ஒரு 2 பேர் ஒரு 500 கொடுத்தாங்க. 2000 ரூபாய் ஆச்சு. ஒருத்தங்க ட்ரைனிங்க்கு வந்து என்னிடத்துல படிக்கிறது வந்தாங்க, அவங்க ஒரு 1500 ரூபாய் தசம்பாக கொடுத்தாங்க. 3500 ரூபாய். அப்போ இந்த 3500 ரூபாய் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் வாடகை கொடுத்து கடன் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஜல்லிலே சொல்லுவோமா? நான் நினைச்சா யார்கிட்ட போகலாம், என் சகோதரத்துல போகலாம், அல்லது திருச்சபை மக்களிடத்துல போய் எனக்கு கொஞ்சம் நாங்க இப்படி கஷ்டப்படுறோம், எங்களுக்கு உதவி செய்யறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கையில உயர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு காணிக்கையை பறிச்சுக்கோன்னா. ஆனா சொல்றாரு, இடுக்கண் செய்வதால் வரக்கூடிய ஆதாயத்தை நீ என்ன செய்யணும்? அது ஆதாய தொழில் கிடையாது. சபை ஊழியங்கிறது ஆதாய வேலை கிடையாது. அது என்ன செய்யணும்? தன் செல்வை எடுத்துக்கொண்டு நல்ல போச்சுனா தீங்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான்.